Hi everyone, welcome to my channel Kitchen Craze. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சூப்பரான ரெசிபி எக் கிரேவி. இது வந்து நம்ம ரைஸ்க்கு வெச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியா சுலபமா வீட்லயே செஞ்சிரலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஊற்றிட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக அந்த எண்ணெயில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அது மிக்ஸ் ஆன பிறகு நான் இன்றைக்கி வந்து ஒரு 8 பாயில்டு எக்ஸ் எடுத்திருக்கேன். அவிச்ச முட்டை ஒரு 8 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை ஆள் இருக்காங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு அதுக்கு ஒரு முட்டை எக்ஸ்ட்ராவாக இதில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கடைசியாக அதை லைட்டாக துருவி போடுவோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக 2 நிமிஷம் இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்தால் போதும். இந்த முட்டைகளெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம முட்டையை இது பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதே ஆயிலில் பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டு லைட்டாக வாசனைக்காக அதை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்ட பிறகு ஒரு 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்ச 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம இப்போது கொஞ்சமாக மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணால் போதும். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மசாலாலாம் சேர்த்த பிறகு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்த பிறகு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்கள் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு கடைசியாக நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கிறதா என்னன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த அவிச்ச முட்டையில் 1 எடுத்து இந்த மாதிரி ஸ்கேம்பிள் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் அந்த கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் ஒரு எக்கை இந்த மாதிரி துருவி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பாயில்டு எக்ஸ், அதை வந்து நல்லா பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி அந்த குழம்போடு சேர்த்துருங்க. சேர்த்து இந்த கிரேவி வந்து ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம், சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை அதுக்கு மேலே தூவி விட்டிங்கன்னா அருமையான முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.